அஜித் தாயார் உடலுக்கு முதல்வர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் வருகை தந்திருக்கிறார். உடல்நலக்குறைவால் அஜித் தாயார் மோகினி இன்று காலை காலமானார். இந்த நிலையில் அஜித் குமாரின் தாயார் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதல்வர் விஜய் நேரில் வருகை தந்திருக்கிறார். அஜித் தாயாரின் உடல் அடக்கம் நாளை நடைபெற உள்ள நிலையில் தற்போது முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது அஜித் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காட்சிகளிலும் பார்க்கிறோம். முன்னதாக இன்று காலை உடல்நலக்குறைவால் அஜித் தாயார் மோகினி காலமாகியிருந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், விரிவான விவரம். விக்னேஷ், இன்றைய தினம் நடிகர் அஜித்குமார் அவருடைய தாயார் மோகினி அவர்கள் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் மறைந்தார். அதைத் தொடர்ந்து அவரது இல்லத்திற்கு நேரில் வந்து திரைத்துறையினரும் மேலும் பல்வேறு உறவினர்களும் நேரடியாக வந்து அஜித்குமார் அவருடைய தாயார் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய இல்லத்திற்கு தற்போது வருகை தந்து அஜித்குமார் அவருடைய தாயார் உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பான பார்த்தோம் என்றால் நீலாங்கரை இல்லத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் காரில் புறப்பட்டு சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அஜித்குமார் அவரது இல்லத்திற்கு வந்தடைந்தார். அங்கு அஜித்குமார் அவருடைய தாயார் உடலுக்கு மாலை வைத்தும் அஞ்சலியினை செலுத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதலையும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இதனை தொடர்ந்து அடுத்தடுத்து அரசியல் பிரமுகர்களும் தொடர்ந்து அஜித்குமார் அவரது இல்லத்திற்கு வருகை தந்து அஜித்குமாருடைய தாயாருக்கு அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், சுரேஷ்குமார், முன்னதாக அஜித்குமார் துபாயில் இருந்தார். அவரும் சற்று முன்பாக தான் அவரும் வீடு திரும்பி இருந்தார் என்ற தகவலை பார்த்தோம். தற்போது இருவரும் சந்தித்துக் கொண்டார்களா? நேரில் அஞ்சலி செலுத்தி விட்டாரா? குறிப்பா நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் அஜித்குமாருடைய தாயார் மறைவு குறித்து அறிந்த நிலையில் துபாயில் அஜித் அவர்கள் இருந்தார். இது குறித்து அறிந்த உடனேயே அங்கிருந்து விமானம் மூலியமாக சென்னை விமான நிலையத்திற்கு அஜித் அவர்கள் வந்தடைந்தார். அங்கிருந்து விரைவாக தனது இல்லத்திற்கு அஜித் அவர்கள் வந்து சேர்ந்தார். இந்த நிலையில் தான் அஜித் அவர்கள் வீட்டை அடைந்ததும் அவரது தாயாருக்கு முதலில் அவர் அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது உறவினர்களுக்கும் ஆறுதலனை தெரிவித்துக் கொண்டிருந்தார். இவர் அஜித் அவர்களுக்கும் அவரது உறவினர்கள் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அஜித்குமார் அவரது இல்லத்திற்கு வருகை தந்தார். இதனை ஒட்டி அங்கு காவல்துறை பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டது. காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அஜித்குமார் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்தார். அங்கு அஜித்குமாரின் தாயாரின் உடலுக்கு அஞ்சலினை செலுத்தியிருந்தார். மேலும் அஜித்குமார் அவர்களையும் அரவணைத்து அவருக்கும் தனது ஆறுதலை தெரிவித்து வந்தார். மேலும் அவரது உறவினர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். தற்போது நிலையில் முதலமைச்சர் அவர்கள் அஜித்குமார் அவரது இல்லத்தில் தான் இருக்கிறார். சுமார் 5 நிமிடங்களுக்கு மேலாக நேரடியாக அஜித்குமார் அவரது குடும்பத்தினருக்கும் அஜித்குமார் அவர்களுக்கும் அஞ்சலியை செலுத்திய பிறகு ஆறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். விக்னேஷ், சுரேஷ்குமார், முன்னதாக 7 மணிக்கே முதல்வர் அஜித்குமார் வீட்டிற்கு செல்வதாக இருந்தது. அஜித்குமார் வந்த பிறகு அவர் செல்ல வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் தற்போது சென்றிருக்கிறாரா? அவர் குறிப்பா நான் பார்த்தோம் என்றால் துபாயில் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இருந்தார். அங்கிருந்து சென்னைக்கு வருகை தருவதற்காக விமானம் மூலமாக இன்று இரவு சுமார் 8:15 மணி அளவில் வந்தடைந்தார். அதன் பிறகாக அவரது இல்லத்திற்கு நடிகர் அஜித்குமார் அவர் வந்து சேருவதற்கான நேரம் என்பது 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. ஆகவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதற்காக காத்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் நடிகர் அஜித்குமார் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அவ்வப்போது அவர்களுடைய பழக்கம் என்பதும் பல ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்திருக்கிறது. ஆகவேதான் அஜித்குமார் அவர்கள் வந்த பிறகு அவருக்கு அந்த ஆறுதலை தெரிவிக்க வேண்டும். அஜித்குமார் அவரது தாயாருக்கு அஞ்சலி செலுத்துவது மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினருக்கும் அஜித்குமார் அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
7 மணிக்கு வருவதாக இருந்தாலும் அஜித்குமார் அவர்கள் வந்த பிறகு 9 மணிக்கு பிறகாக, அதாவது சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் அஜித்குமாருடைய இல்லம் அமைந்திருக்கூடிய ஈஞ்சபாக்கம் பகுதிக்கு வந்து நேரடியாக அஜித்குமார் அவர்களுக்கு அந்த ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் சற்று தாமதமாக வந்ததாக தெரிவிக்கிறார்கள். அதாவது தாமதம் என்று எடுத்துக்கொள்ளாமல் அஜித் அவர்கள் தனது இல்லத்திற்கு வந்து முதலில் அவருடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும், அவர் உறவினருக்கு ஆறுதல் தெரிவிக்க வேண்டும், அவர் உறவினர்களும் அஜித்குமார் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகாக முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஆகவே அஜித்குமார் அவர்கள் வந்த பிறகு அவரை சந்திக்க வேண்டும், அவருக்கு ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிலையில் வந்திருப்பதாகவே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. விக்னேஷ். அஜித்குமார் தாயாரின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதல்வர் விஜய் தற்போது அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினருக்கும் அவர் ஆறுதல் கூற இருக்கிறார்.